வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் வளைகுடா போரை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளைஸ் ஆகிருக்கிறது. அமெரிக்கா ஒரு தந்திரம் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இந்த போரை ஆரம்பிச்சிட்டாங்க. இது இஸ்ரேல் இவங்களை இழுத்து விட்டுருக்காங்க. இப்போ எப்படி பண்ணுறது, இதை முடிக்கிறதுன்னு தெரியாமல் திணறிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கு. அமெரிக்கா தோற்று போச்சு. இது இந்த எண்டில் ஆரம்பித்து இந்த எண்டு வரைக்கும் பலவிதமான விமர்சனங்கள், கருத்துக்கள் வைக்கப்பட்டு இருக்கு. பட் அடிப்படையாக நம்ம பார்க்க வேண்டியது, உலகத்தை இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு கிட்டத்தட்ட ஒரு 70 வருடங்களா நாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களும் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் உள்ளே போவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் எல்லா முறையும் உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்குமானா அதுவும் கிடையாது. ஸோ 2-3 விஷயங்கள் நம்ம இதில் பார்க்கணும். நேற்று ட்ரம்ப் என்ன சொன்னார், இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா 4லிருந்து 5 வாரம் ஆகும் நாம் நினச்ச அப்ஜெக்டிவை முடிக்கிறதுக்கு. நம்ம எதுக்காக இந்த போரை ஆரம்பித்தோமோ அதை முடிக்கிறதுக்கு 4லேருந்து 5 வாரம் ஆகும், அதுக்கு மேலேயும் ஆகலான்ற மாதிரி பேசியிருந்தார். நேற்று அவர் என்ன பதிவு போட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூவில் பேசும் பொழுது 5 வாரத்தில் என்ன முடிக்கணும்னு நினச்சிட்டோமோ அதை நம்ம இப்பயே கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். என்னென்ன அமெரிக்கா அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிச்சோ அது பண்ணிருச்சு அப்படின்ட்டு. என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி, அவங்க கடற்படையை நாங்கள் முற்றிலும் அழிச்சிட்டோம். 45 போர்க்கப்பல்களை அழிச்சிட்டு தான் இப்போ அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 30க்கு மேலே அவங்க அழிச்சிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். கடற்படையே கிட்டத்தட்ட இல்லாத ஒரு நாடாக இன்றைக்கி ஈரான் மாதிரி இருக்குது. அவங்க விமானப்படையை நாங்கள் முற்றிலும் அழிச்சிட்டோம். அதுவும் ஓரளவுக்கு கணிசமான உண்மை தான். ஏற்கனவே அவங்ககிட்ட விமானங்கள் கம்மியாக இருந்துச்சு, இப்போ இருந்த விமானங்கள் எல்லாமே போயிடுச்சு. அவங்களுடைய பேலஸ்டிக் ரக மிசைல் ஏவுகணைகள் அதை தயாரிக்கக்கூடிய உற்பத்தியை நாங்கள் பெருமளவுக்கு அழிச்சிட்டோன்ட்டு அது இன்னும் சப்ஜெக்டிவாக இருக்குது. ஏன்னா 95 பேலஸ்டிக் மிசைல்ஸ் டே 1 பிப்ரவரி 28ஆம் தேதி, இன்றைக்கி மார்ச் 10ஆம் தேதி, இந்த 12 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா 10. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10% தான் இப்போது முதல் நாளுக்கு இந்த நாளுக்கு இருக்குது. ஸோ இந்த போரை ரொம்ப நாள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது. மிசைல் ப்ரொடக்ஷன் ஒன்று, மிசைலோட லான்ச்சர்ஸ் ஒன்று. லான்ச்சர்ஸ் கணிசமான அளவுக்கு இவங்க டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இதெல்லாம் நாங்கள் இதுக்காக தான் நாங்கள் உள்ளே போனோம், இதெல்லாம் நாங்கள் அச்சீவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ட்ரம்ப் முதல்ல சொன்னது ரொம்ப அந்த ஃபஸ்ட் நாள் அந்த போரில் ஹயத்துல்லா அலி கமேனி அவர்களை கொன்ன பிறகு அவர் சொன்னது ரெஜிம் சேஞ்ச் ஆட்சி மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாஷிங்டன் போஸ்ட்டில் ஹட்சன் இன்ஸ்டியூட் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன இப்போ அமெரிக்கா எடுத்திருக்கு அப்படின்னா, ஆட்சி மாற்றம் ஆனால் ஓனர்ஷிப் எடுத்துக்கூடாது. ஈராக்கில் இவங்க போய் இறங்கினாங்க, 1.5 லட்சம் துருப்புகள், எத்தனாயிரம் அமெரிக்க துருப்புகள் கொல்லப்பட்டாங்கன்னு தெரியும். இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ரத்த சகதி, சதாம் கொல்லப்பட்ட பிறகு இவங்க ஒரு தேர்தல் அங்கே நடத்தி ஒரு ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அந்த ஆட்சிக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதன் பிறகு பணம்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது கம்ப்ளீட்டாக ஃபெயிலியராக இருக்குது. இந்த முறை நாட்டை வீக் பண்ணணும், ஆனால் அந்த ஆட்சி மாற்றத்தையும் கொண்டு வரணும். ஆனால் அந்த ஆட்சி மாற்றத்தை அமெரிக்காவுடைய ஒரு பப்பட்ட அரசாங்கத்தை கொண்டு வரக்கூடாது. ஈரான் மாதிரியோ, ஈராக் மாதிரியோ, இல்லை பங்களாதேஷ் மாதிரியோ அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த லாஜிக் என்ன அவங்க சொல்கிறாங்க, இந்த ரிசர்ச்சோட ரிப்போர்ட் படி எடுத்திங்கன்னா, எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஈரானை இப்போ தாக்கி அழிச்சு 100,000கணக்கான பில்டிங், 5000 டார்கெட்ஸ் இவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க 10 நாளில். கிட்டத்தட்ட 500 டார்கெட்ஸ் பெர் நாள் அப்படின்றது இதுவரை வரலாற்றிலே பார்க்காத ஒரு ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணி இவ்வளோ தூரம் அதை ஒரு பேரழிவுக்கு உட்படுத்தின பிறகு இதை சீரமைப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா எங்கேயுமே சொல்ல. அதே மாதிரி ஒரு அமெரிக்கா பேக்ட கவர்மெண்ட்டையும் அங்கே உருவாக்கணும்னு சொல்லி இருந்திருந்தால் இந்நேரம் பெஹல்வி அவர்களையோ யாரையோ ஒருத்தரை முன்னுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஜிம் சேஞ்ச் ஆட்சி மாற்றத்தை உள்ளேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ ஏன் அப்படின்னா, ஈரான் 2026 இந்த 49 வருஷம் ஹயத்துல்லா அலி அவருடைய தந்தையை கொண்டு வந்த அரசாங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா 49 வருஷம் அன்சேலஞ்சாக இருந்துச்சு. 2026 தான் மிகப்பெரிய போராட்டத்தை அந்த நாடு இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சந்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15,000 பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க சுட்டுக் கொல்லப்படுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை, இன்ஃப்ளேஷன், அவங்களுடைய நாணயம் கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாமல் போயிருச்சு. அதே மாதிரி தொடர்ந்து போரில் இருக்கக்கூடிய ஒரு நாங்கள் ஈரான் மக்கள் எங்களுக்கான வாழ்வு வேணும், ஹமாஸோ இல்லை இவங்க ஹவுத்திகளோ இல்லை ஹிஸ்புல்லாவோ எக்கெடுகட்டு போனால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்றது தான் ஈரானுடைய ஒரு பப்ளிக் சென்டிமெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் இது ஃபஸ்ட்டு மிலிட்ரியை கம்ப்ளீட்டாக டீக்ரேட் பண்ணுறாங்க.
இதில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் இன்னி வரைக்கும் பண்ண முடியாதது ஈரானுடைய ட்ரோன் கேப்பபிலிட்டி மற்றும் மிசைல் கேப்பபிலிட்டி. மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கணிசமான அளவுக்கு அழிச்சிட்டாங்க. அடுத்தது எக்கனாமிக் கொலாப்ஸ். அது ஏற்கனவே கடந்த ஒரு 5 வருடங்களாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. உலகத்தில் எந்த நாடும் ஈரான் கூட வர்த்தகம் வச்சுக்க முடியாது. ஸோ பெருமளவுக்கு அந்த தாக்கத்தை வந்து பார்க்க முடியுது. மூணாவது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து ஒரு அப்ரைசிங், அதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்த ஈராக் ட்ராப் 2003 ஈராக் ட்ராப்பை ட்ரம்ப் அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்றத இவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அது உண்மைதான். இந்த ஆர்டிக்கலில் அமெரிக்கா ஆக்கிரமிப்பாளர்கள் ஆகுறாங்க, ஆக்குப்பையர் ஆகுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஈராக்கை மீண்டும் கட்டமைக்கிறதுக்கு கோடிக்கணக்கான $1 பில்லியன் செலவு பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்சர்ஜென்சி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான பயங்கரவாத அமைப்பு உருவாகுது. பிறகு அது கட்டப்படுத்துறதுக்கு இன்னும் கோடிக்கணக்கான $1 பில்லியன் செலவு பண்ணுறாங்க. ஸோ இப்போது கிளியர் கட்டாக அவங்க சொல்கிறது என்னென்னா, பிரேக் த ரெஜிம், ஆட்சியை உடச்சிருங்க, டோன்ட் ஓன் த ஆஃப்டர் மேத். அதுக்கப்புறம் என்ன விளைவுகள் இருக்கோ அதை பற்றி நம்ம கவலைப்படாதீங்க, அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் ஆக முடியாது அப்படின்றது தான். ஸோ இப்போது சினாரியோ நம்ம கிரியேட் பண்ணி பார்க்குறோம் என்ன மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. முஸ்தபா கமேனி கமேனி அவர்கள் இப்போது சுப்ரீம் லீடராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. முஸ்தபா அவன் தந்தையை விட ஒரு ரேடிக்கலான ஒரு ஃபேஸு. இவங்க வந்து காமெடி பண்ணுறது தான், அந்த 20 வருஷமாக போய் தாலிபன்களில் வந்து விரட்டி ஆட்சியை மீண்டும் தாலிபன்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்ததுக்கு ஒரு $1 trillion செலவு பண்ணுவான்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு ரிஃபார்மிஸ்ட் உள்ளக்குள்ள ஒரு சீர்திருத்தவாதி உள்ளே வந்தார் அப்படின்னா வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேண்டிடேட் அப்படின்றது ஹசன் ருஹானி, அவங்களுடைய முன்னாள் அதிபர். ஏன்னா சோவியத் 85க்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷன் வந்து பார்த்தது. ரெண்டாவது ஐஆர்ஜிசி ஒரு மிலிட்ரி ஸ்டேட்டாக இது மாறுறது, மியான்மார் மாதிரி பாகிஸ்தான் மாதிரி ஒரு மிலிட்ரி ஸ்டேட்டாக மாறுறது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கொடூரமான ஒரு சூழ்நிலை, அது வரக்கூடாதுன்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். யாருக்குமே அது நல்லது கிடையாது. ஐஎஸ்ஐஎஸ் மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகிறது, இல்லை ஒரு சிவில் வார் சிரியாவில் வந்த மாதிரி. ஏன்னா பார்சிய கலாச்சாரத்திலிருந்து வந்த ஈரானியர்கள், அங்கே குர்திஸ் மக்களும் இருக்காங்க, பலூச்சி மக்கள் இருக்காங்க, அரப் மக்கள் இருக்கிறாங்க, அசேரிஸும் இருக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இது கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா இது யுகோஸ்லேவியா இல்லை சிரியா மாதிரியான மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது ரீஜனல் லெவலில் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இது வெற்றி தான். எந்த அளவுக்கு அது போர் போகுது, ஈரான் மொத்தமும் விழுதா இல்லையா, அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இஸ்ரேலை போய் யாராவது கை வச்சா அந்த மொத்த பிராந்தியமே பத்தி எரியும்ன்ற அளவுக்கு அவங்க அக்டோபர் 7, 2023 அப்புறம் இந்த 3 வருடத்தில் அவங்க தெளிவாகவே ப்ரூவ் பண்ணுறாங்க. கல்ஃப் நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஆயில் ஃப்ளோ, லாஜிஸ்டிக்ஸ், டூரிசம் மற்றும் ஏவியேஷன், இந்த 4 செக்டரும் ஒரே நேரத்தில் இந்த முறை பிரச்சனைக்குள்ளே வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ரஷ்யா இதில் ஒரு மிகப்பெரிய கெய்னர். ஏன்னா ட்ரம்ப்பும் ரஷ்ய புத்தினும் நேற்று தான் பேசியிருக்காங்க. அதாவது மார்ச் 9 இரவு பேசியிருக்கிறாங்க இந்திய நேரப்படி. அதில் நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கிறேன், ரஷ்யா வந்து தேவைப்பட்ட அந்த சூழ்நிலை ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, பேசிக்கலாக ஆயிலில் வந்து எங்களுக்கு ஃப்ளோவை நான் வந்து எங்கள் நாட்டிலேருந்து கொடுக்குறோன்னு சொல்லும்போது இந்த 30 நாள் ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்கலாம் அப்படின்ற அந்த சாங்ஷன் ஃப்ரீ ஒரு அறிவிப்பை இவங்க அறிவிச்சிட்ருக்காங்க. அதையும் மீறி எல்லா நாடுகளும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் கட்டாக ஒரு முடிவுக்கு, இது எந்த மாதிரியான முடிவுக்கு வரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்காக அவருக்கு பயங்கர ப்ரெஷர் இருக்குது ட்ரம்ப்புக்கு. கேஸ் விலை ஏறுச்சுன்னா அமெரிக்காவில் 2 விஷயம், ஒன்று உருளைக்கிழங்கு, இன்னொன்று கேஸ். சிப்ஸ் விலையும் கேஸ் விலையும் ஏறுச்சு அப்படின்னா அந்த ஆட்சியை வந்து கவுந்துரும்னு சொல்லி கொஞ்சம் ஈஸியாக சொல்லுவாங்க. 2004 உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம் 2002 அந்த இதில் வந்து கவுந்ததுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா வெங்காய விலையேற்றம். ஸோ ஒரு கமாடிட்டி ப்ரைஸ் ஒரு அரசாங்கத்தை மாற்றி அமைக்க முடியும். அமெரிக்காவுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ கிளியர் கட்டாக இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு தான் அவங்க போயிருக்காங்க. பட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அணு ஆயுதம் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க, ஜனநாயகத்தை காப்பாற்றணும், இதெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய வழக்கமான டெம்ப்ளேட் தான். ஸோ நேற்று ட்ரம்ப் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இந்த போர் வந்து சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும்ன்ற மாதிரி இண்டிகேஷன் வருது. $100 இருந்த குரூட் ஆயிலோடைய விலை அப்படியே சரிந்து $82 $84 வருது. $16 வீழ்ச்சியை ஒரே நேரத்தில் சந்திக்குது. ஏன்னா இன்னமும் அமெரிக்காவை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, when America sneezes the world catches cold அப்படின்ட்டு. அமெரிக்கா தும்னா உலகத்துக்கு சளி பிடிக்கும்.
ஸோ இன்றைக்கும் அது ஓரளவுக்கு ரியாலிட்டியாக இருக்கிறது. ட்ரம்ப் இந்த போர் முடியும்னு சொன்னபோது உடனடியாக கச்சா எண்ணெய் விலை அப்படின்றது மிகப்பெரிய லெவல் இறக்கத்தை சந்திச்சிருக்கு. அதன் பிறகு ஒரு இன்னொரு பதிவை போடுறாரு. இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்க இதுக்கு பதிலுக்குன்னா, போரை முடிக்கிறது எப்போ நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், நீ முடிவு பண்ண முடியாது. பேக் சேனலில் நீங்கள் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க மீடியேட்டர்ஸை வச்சு, ஆனால் வெளியில் வந்து நீங்கள் வந்து கம்பு சுற்றுறீங்க. நீங்கள் தான் நாங்கள் ஏதோ சரண்டரான மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. பேச்சுவார்த்தை நடத்தணும்னா ஓப்பனாக வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரானுக்கு இந்த இடத்துல போரை முடிக்கணுமா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அவசரமுமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த பேரிங் த பிரெண்ட்னு சொல்லுவோம். ஒரு லெவலுக்கு மேலே நான் அடி வாங்கும்போது இதுக்கு மேலே என்னாச்சு பார்த்துக்கலாம்னு அந்த மூடில் தான் ஈரான் இதை கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஈரான் இந்த தாக்குதலை இன்னைக்கு 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி இந்த தாக்குதல் எப்படி நடத்துகிறாங்க, குறிப்பாக யுஏஇ, சவுதி, பஹ்ரைன் மேலே. இது தவிர ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ரொம்ப க்ளோஸாக நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். சில கப்பல்கள் அங்கேருந்து கடந்து வந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த இன்னும் ஒரு கண்டஸ்டட் ஏரியாவாக தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் சால்வ் ஆகிற வரைக்கும் இந்த போர் வந்து நமக்கு முடிவுக்கு வந்துன்னு சொல்ல முடியாது. அதன் பிறகு ட்ரம்ப் மீண்டும் ஒரு பதிவை போடுறாரு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை நாங்கள் கையில் எடுப்போம், அதை வந்து ஈரான் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, கப்பல்களை தாக்கக்கூடாது. அப்படி மீறி நீங்கள் ஏதாவது கப்பலை தாக்குனீங்கன்னா எங்களுடைய தாக்குதல் அப்படின்றது 20 மடங்கு அதிகமாக இருக்கும். டெவாஸ்டேட்டிங் டிசாஸ்டர், அதாவது ஒரு பேரழிவை நீங்கள் சந்திப்பீங்க, ஒரு ஆக்ரோஷத்தை சந்திப்பீங்க, நீங்கள் வந்து மொத்தமும் அழிஞ்சு போவீங்க, அந்த அளவுக்கு ஒரு மிரட்டலை வந்து கொடுத்துருக்காரு. இதுக்கு இன்னும் ஈரான் வந்து பதிலடி கொடுக்கல. ஸோ இப்போ எல்லாம் ட்ரிக்கிள் டவுன் ஆகி எங்கே வருது அப்படின்னா, ஈரானுடைய அணு உலைகள், ஃபொர்தோவா இருக்கட்டும், நத்தான்ஷா இருக்கட்டும், இந்த ஃபெசிலிட்டிஸை டார்கெட் பண்ணோம், அவங்களுடைய ரெஜிமை சேஞ்ச் பண்ணிட்டோம், ஹயத்துல்லாவை கொண்டுட்டோம். இதெல்லாம் தாண்டி இப்போ மொத்த உலகமும் இந்த போர் எதை மையப்படுத்தி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? ட்ரம்ப் போட்ட பதிவில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை நாங்கள் கண்ட்ரோல் எடுப்போம், மீண்டும் ஆயில் ஃப்ளோவை எந்த நாடுக்கும் பிரச்சனை வராத மாதிரி அனுப்பிச்சி வைப்போம், சைனாவுக்கு இது நாங்கள் கொடுக்குற கிஃப்ட்டு, ஹோப் சைனா வந்து இதை ரியலைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரம்ப் இப்போ தான் முதல் முறையாக இந்த போரில் சைனாவை பற்றி பேசியிருக்காரு. இந்த போரை ஆரம்பிக்கும் போதே நம்ம சொல்லியிருந்தோம், இது அனைத்தும் இந்த விளையாட்டு மைதானம் ஒரு காலத்தில், இப்போ அதுக்கு ஒரு 4 வருஷம் முன்னாடி உக்ரைன், இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான். மைதானம் இதுவாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவும் அமெரிக்காவும் தான். ஸோ சைனாவை நெருக்கி இப்போ இது என் கண்ட்ரோலில் இருக்குது, என்கிட்ட நீ வந்து இனிமேல் ரேர் எர்த் மினரல்ஸை கொடுக்க மாட்டேன், இல்லை அமெரிக்காவில் வந்து ஃபெனடைல் அனுப்புறது, இந்த மாதிரி போன்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என் வழிக்கு வராட்டி உன்னுடைய குரல் வலையை எப்போ வேணாலும் என்னால் நெரிக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. செகண்ட், சைனா ரொம்ப கொஞ்சம் அலாமிங்காக பார்த்துட்டு இருக்கிறது. ஒரு பக்கம் சைனா வந்து ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவுடைய எல்லா போர் யுக்திகளையும் சைனா இப்போ கற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க ஒரு 60 வருஷமாக கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் வியட்நாமுக்கு பிறகு போருக்கெல்லாம் போனது கிடையாது அவங்க. பட் அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, சைனா கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஸ்ட்ரென்த் என்ன? அவங்க ரஷ்யாவிலேருந்து போட்டிருக்கக்கூடிய அந்த பைப்லைன். 2வது, சபஹார் துறைமுகத்தை பேஸ் பண்ணி அங்கேருந்து பிஓகேல இருக்கக்கூடிய ஷக்ஜம் வேலியில் ஒரு பைப்லைனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஈரான்லேருந்து ஆயில் வர்றது இந்த பைப்லைன் வழியாக வரும். இப்போ ஈரானே இவங்க கையில் எடுத்துட்டாங்க, இல்லை ஈரான்லாம் நாளைக்கு ஒரு அரசாங்கம் சேஞ்ச் வருதுன்னா அது வந்து அந்த ஃபியூஸை பிடிங்கி விட்டாங்க. ரஷ்யா இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் ரேட்டில் தான் இனிமேல் கொடுப்பாங்க. ஸோ சைனாட்ட இருக்கக்கூடிய கடைசி ஸ்ட்ரென்த் என்னென்னா 240 நாள் ஆயில் ரிசர்வ். அந்த ஆயில் ரிசர்வை தாக்கி அளிக்க எங்களால் முடியும், ரொம்ப லோ காஸ்ட் ட்ரோனை வச்சு எங்களால் பண்ண முடியும் அப்படின்றது தான் இப்போ அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் ஈரானோட எண்ணெய் ரிஃபைனரிஸை தாக்குனது மூலியமாகவும், அதே மாதிரி ஈரான் அதே லோ காஸ்ட் ட்ரோனை வச்சு பஹ்ரைன், சவுதி மற்றும் கத்தாரோடைய எண்ணெய் வளங்களை தாக்குனதையும் ப்ரூவ் பண்ணுது. சைனாவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான நேரத்தை அவங்க ரொம்ப நெருங்கி கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது இன்னொரு டைமென்ஷனை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த போர் முடிவுக்கு வருமா இல்லையா ட்ரம்ப்பை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நம்மளுடைய அந்த அனாலிசிஸில் இப்போ எந்த மேஜர் கரெக்ஷனும் இல்லை, 4 to 5 வாரம் ஆகும் அப்படின்றது தான். பட் நடுவில் கச்சா எண்ணெய் விலை ஸ்டெபிலைஸ் ஆகுது அப்படின்ற போது அதே நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் தான். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.